அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சத்தத்தை கேட்டவர்கள் யார்? சரி, காரியத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது சத்தம் என்பதே வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறாரு. அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தான் சத்தம், அது வசனம். அந்த வசனம் சத்தியமாக இருக்குது. இங்கே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் இங்கே சொல்லப்படுற காரியம் பார்த்தீங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற அந்த காலகட்டத்தில் அவருடைய சப்தத்தை கேட்டவர்கள், அவரோட வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சீசரில் கூட இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னாக பேதுரு சென்றார். யோவான் சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு பின் செல்கிறார்கள். பேதுருவும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவும். பின்பு மீன் பிடிக்கிற வேளையிலும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பேதுருவோட சொல்கிறார், நீ இன்னும் சில ஆழத்தில் போய் வலைய போட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை அடங்காத மீன் வரும்போது கிடைக்கும் போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், இங்கே என்னை விட்டுட்டு போயிருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, நீ மீன்களை பிடிப்ப மாத்திரம்ல, நீ மனுஷனை பிடிக்கிறவனாக நான் உன்னை ஆக்குவேன்னு சொல்கிறார். அதன்படியே பேதுருவும் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துக்கு போகிறார். கடைசி வரை இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடாக பேதுருவே சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிறது. இது எல்லாம் முடிஞ்சு கடைசியான காலங்கள் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பாக பேதுரு இயேசுவோட என்ன கேட்குறாருன்னா, எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்கள் உங்களோட வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கடைசியிலன்னு அவர் உலகப்பூர்வமாக கேட்குறாரு. எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை பார்த்தீங்கன்னா, அது நான் தவறாக அல்ல, அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தவர்கள். அப்போ பேதுருவும் பார்த்தீங்கன்னா உலகத்தையும் சார்ந்துதான் இருந்தார், நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு தான் கூட இருந்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அவருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அவரோட இணைந்தவங்க, சத்தத்துக்கு செவி சாய்த்தவங்க. இங்கே 10ஆம் அதிகாரம் 27 வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்படி பின் சென்ற ஆடுகளாக பார்த்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம். இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா 41, 42 லாசர் என்கிற ஒரு சகோதரருக்கு, அவங்களுக்காக 2 சகோதரிகள், மார்த்தாள் மூத்தவள், மரியாள் இளையவள். இவங்க மார்த்தாள் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவங்க வீட்டில் பந்திக்கு கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே போயிருக்கிறாரு. அப்போது மார்த்தாள் அவங்க காரியமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது, ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது, மரியாள் மட்டும் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தண்டில் உட்காந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டு வந்தாள். அப்பொழுது மார்த்தாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட சொல்கிறாங்க, நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ இங்கே கேட்டுட்ருக்கான். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இதுதாங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்கும்படியாக
இப்போ அதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவளாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசுரு வியாதிப்பட்டிருந்தான். இப்போ இந்த மரியாள் தான் இயேசு கிறிஸ்துவோட பாதத்தண்டையில் உட்கார்ந்திருந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்த அந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த மரியாள், இவள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகம் போக போகிறார் என்று அறிந்து பரிமள தைலத்தினால் அவரை அபிஷேகம் செய்தால், பரிசுத்தப்படுத்தி அவரை வழி அனுப்பி வருவதற்காக சிலுவையில் அறையப்படும் முன்பாகவே. ஏனென்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அந்த சத்தத்தை நன்கு உணர்ந்தவர்கள் இதே போல அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது தான். இன்னைக்கு நாமளும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் இருக்கோம். சரி, அடுத்து ஒரு சகோதரியை பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தையில பாருங்க, 1வது வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ வாரத்தின் 20ஆம் அதிகாரம் 1வது வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைக்கப்பட்டிருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டு அவ கண்டாள். அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டு தன்னோட சீசர்கள் இடத்துல, இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் கூட அவர் உயிர் தெழுவார் என்ற காரியத்தை கேட்டார்கள். ஆனால் சப்தத்தை கேட்ட இவள் சென்று கல்லறையை காணும்போது அங்கே கல்ல இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரியாதை அவங்களோட சீசர்கிட்ட சொல்றாங்க. சீசர்கள் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இவள் அவ்விடத்தை விட்டு அகல கிடையாது. அந்த இடத்துல இருந்தே அவ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கும்போது அங்கு இயேசு கிறிஸ்து அவரோட பேசுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அவள் கண்ணீர் வடிகிறதை கண்டு 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு நீர் சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அதற்கு திரும்பி பார்த்து ரஃபுனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சப்தத்தை செவிசாய்த்தல பார்த்தீங்கன்னா சகோதரிங்க 4-5 சகோதரிகள் தான் அவருடைய சத்தத்தை செவிசாய்த்து, இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இரட்சகர், இவர் தேவனுடைய குமாரன் என்று அந்த வார்த்தையை இந்த சத்தத்திற்கு செவிசாய்த்தவர்கள் இவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அவர் பிரசங்கித்த அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நாமளும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக தான் தேவனிடத்தில் எல்லோரும் அந்த சபை கூடி வரும் நேரத்தில் எல்லோரும் கூடி வருது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சத்தத்தை கேட்பதற்கு. இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருந்த காலத்தில், அதாவது பூமியில இருந்த காலத்தில் இந்த காரியங்கள் சத்தத்தை கேட்டவர்கள் சகோதரிகள். சரி, இந்த நாளும் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமுண்டாவதாக. ஆமென்.